இந்த வித்தியாசமான மஷ்ரூமில் சூப்பராக ஒரு ஆம்லேட் வந்து நம்ம பண்ணலாமா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், அப்படியே வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து குக் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்களேன், வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சாப்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிட்டு இந்த மஷ்ரூமை போட்டு அது நல்லா சுருங்கி வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பெப்பரு, சால்ட்டு, சில்லி பவுடர் இதை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அவ்வளோதான், இது வந்து ரெடி. இதை ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம முட்டையை வச்சு ஊற்றுவோம். ஸோ முட்டையை வச்சு ஊற்றதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கொஞ்சம் பெப்பர், சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான், ஆம்லேட் வந்து நம்ம ஊற்ற வேண்டியது. அந்த மிக்சர் வந்து ரெடி. ஸோ ஆம்லேட் வந்து நம்ம ஊற்றலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணுறேன். அது நார்மல் நம்ம பட்டன் மஷ்ரூம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் டேஸ்ட் அப்படியே இருந்தது. ஸோ டேஸ்ட்டில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அது பார்க்கறதுக்கு சைஸு அந்த டெக்ஸ்சர்லாம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் பட்டன் மஷ்ரூமில் குக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் இதே ப்ரொசீஜர் தான். அந்த மஷ்ரூம் பதில் இந்த மஷ்ரூம், அது மாதிரி எல்லாமே சேம் தான். ஸோ நம்ம ஆம்லேட் வந்து ரெடி. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.